அனைவருக்கும் வணக்கமுங்க. எடப்பாடி பழனிசாமி தான் என்னுடைய அரசியல் எதிரி, துரோகி எடப்பாடியை ஒழிக்காமல் தூங்க மாட்டேன் அப்படி என்று பேசிக்கொண்டிருந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் டிடிவி தினகரன் அவர்கள் தற்போது பிஜேபி கூட கூட்டணியாகவும் அதிமுகவுக்கு ஆதரவாகவும் இன்று களமிறங்கப் போகிறார் அப்படி என்று செய்தியை பார்த்துவிட்டு பூலித்தேவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் பவானி வேல்முருகன் இன்று ஒரு அறிக்கையை கொடுத்துள்ளார். நான் ஒன்றை மட்டும் டிடிவி தினகரன் அவர்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். முக்குளத்தூர் மக்கள் உங்களை பெரிதும் நம்பி வாக்களித்திருக்கின்றார்கள். கடந்த சட்டமன்ற தேர்தல், பாராளுமன்ற தேர்தலில் எதற்கு வாக்களித்தார்கள் என்று சொன்னால், துரோகி கூட்டத்தை வேறறுக்க வேண்டும், எடப்பாடி இந்த முக்குளத்தூர் மக்களுக்கு செய்த துரோகத்தை வேரோட மண்ணாக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக தான் உங்களுக்கு வாக்களித்தார்கள். பவானி வேல்முருகன் அவர்கள் என்ன கோரிக்கை வைக்கிறார்னா, ஆடு பகை குட்டி உறவா? டிடிவி தினகரன் அவர்கள் எடப்பாடி கூட கை கோர்க்க கூடாது. அப்படி கை சேர்த்தால் தென் மாவட்டத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக கருப்பு கொடி காட்டுவோம், அமமுகவுக்கு தென் மாவட்டத்தில் பூஜ்ஜியமாகிவிடும், ஒரு ஓட்டு கூட வாங்க முடியாது அப்படி என்று கோரிக்கையை வைத்துள்ளார். இப்போ இந்த டிடிவி தினகரனுக்கும் இந்த பவானி வேல்முருகனுக்கும் என்ன சம்பந்தம் என்பதை நாம் பார்ப்பதற்கு முன்னால் நம்மளுடைய டிசி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்போதான் நான் போடுகிற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகுங்க. அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற கட்சிக்கும் முக்குளத்தூர் சமுதாயத்து மக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய கனெக்டிங்கே உண்டுங்க. அதாவது ஒரு தனி பற்றுதலும் ஒரு தனி பாசமும் உண்டுங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களாக ஆகட்டும், புரட்சித் தலைவி அம்மா அவர்களாக ஆகட்டும், இந்த இரண்டு மாபெரும் தலைவர்களுக்கும் தமிழ்நாட்டில் அரசியல் சாதித்ததற்கும் ஒரு மிகப்பெரிய பங்கு இந்த முக்குளத்தூர் சமுதாயத்துக்கு உண்டுங்க. அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தனியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற ஒரு கட்சியை 1972 அக்டோபர் 17 கட்சியை புதியதாக ஆரம்பிக்கிறார். ஆரம்பித்து 6 மாதத்தில் திண்டுக்கல்லில் இடைத்தேர்தல். அதாவது அதிமுக கட்சி ஆரம்பித்து 6வது மாதத்தில் திண்டுக்கல்லில் இடைத்தேர்தல். அது ஏன்னு கேட்டிங்கன்னா, திண்டுக்கல் எம்பி கூடலூர் ராஜலிங்கம் அவர்கள் உடல் நலம் சரியில்லாமல் காலமாகி விடுகிறார். அப்போ அங்கே அந்த இடைத்தேர்தலுக்கு திமுகவிலிருந்து பொன் முத்துராமலிங்கம் போட்டியிடுகிறார். அப்போ அங்கே மக்கள்லாம் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா, எம்ஜிஆர் தான் போட்டியிட போகிறார் அப்படி என்று எல்லோரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நேரத்தில் எம்ஜிஆர் ஒரு அறிக்கையை விடுகிறார். திண்டுக்கல் இடைத்தேர்தலில் மாயத்தேவர் போட்டியிடுகிறார் அப்படிங்கிறாங்க. இந்த மாயத்தேவர் திமுகவில் எம்ஜிஆர் அவர்கள் கூட பயணித்தவர், சென்னையில் வழக்கறிஞராக இருந்து கொண்டிருப்பார். இப்போ மாயத்தேவர் போட்டியிடுகிறார். சின்னத்தை ஒதுக்க வேண்டும். கலெக்டர் ஆபீஸில் மாயத்தேவரையே போய் சின்னத்தை தேர்ந்தெடுங்கள் அப்படின்றார். இப்போ மாயத்தேவர் போய் சின்னத்தை பார்க்குறாரு. 16 இருக்கு. அந்த 16 சின்னங்கள்லையும் இரட்டை இலையை மட்டுமே தேர்ந்தெடுத்து கையெழுத்து போட்டுக்கிறார். வெளியில் வந்த உடனே எம்ஜிஆர் எந்த சின்னத்தை தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்றார். இரட்டை இலையும் தான். எம்ஜிஆருக்கு ஒன்றும் உடல். ஏன் இரட்டை இலை தேர்ந்தெடுத்தீங்க? பூக்களில் தாமரை இருக்குது, ரோஜா இருக்குது, என்னெல்லாமோ இருக்க, அதை தேர்ந்தெடுக்க வேண்டியதானே அப்படி என்று எம்ஜிஆர் கேட்டிருக்கார். அப்போ தான் மாயத்தேவர் என்ன சொல்லிக்காருன்னு கேட்டிங்களா, 2ஆம் உலகப் போரில் தன்னுடைய
வெற்றியை கொண்டாடுவதற்கு சர்ச்சில் வந்து தன்னுடைய 2 விரல்களையும் காட்டினார். அதே போல நீங்களும் உங்களுடைய வெற்றியை கொண்டாடுவதற்கு மக்களின் மத்தியில் 2 விரல்களை காண்பிக்கலாம் அப்படி என்று மாயத்தேவர் சொன்னாராங்க. இதை பார்த்துட்டு எம்ஜிஆர் அவர்கள் அந்த மாயத்தேவரை அப்படியே கட்டி அணைத்து கொண்டார். அதே மாதிரிங்க எம்ஜிஆர் வந்து மதுரையில் ஒரு மீட்டிங்கில் வேன் மேலே ஏறிக்கொண்டு மைக்கில் பேசுகிறார். மக்கள் வந்து கடல் அலையாக இருக்கு. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஜனங்களே இல்லை, எல்லாரும் ஓடுறாங்க. அப்போ கேட்டாராங்க, ஏன் எல்லாரும் ஓடுறாங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ தான் சொன்னாங்களாம், பசும்பன் முத்துராமலிங்க தேவரை காண போகிறாங்க, அவர் இங்கே வந்திருக்காராம் அப்படின்ன உடனே எம்ஜிஆருக்கு ஒன்றும் ஓடலையா. என்னடா தமிழ்நாட்டில் இப்படி ஒரு கூட்டமா, நான் ஒரு சினிமா நடிகன், என்னையும் தாண்டி இன்னொருவருக்கு இப்படி ஒரு கூட்டமா அப்படி என்று எம்ஜிஆர் அவர்களுக்கு அன்றைக்கு தான் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் மீது ஒரு தனி பற்றுதலே உருவாச்சுங்க. அதே மாதிரி ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் காலமான போது அவருடைய இறுதிச் சடங்குல கடைசி வரைக்கும் யார் இருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தாங்க. அவர்தான் தேவர் திருமகனாருடைய ஜெயந்தி விழாவை அரசு விழாவாக அறிவித்தாருங்க. இப்போ எம்ஜிஆர் அவர்கள் காலமாகி விடுகிறார். கடலூர்ல மாநாடு. ஜானகி எம்ஜிஆர் தான் அதிமுகவுடைய தலைவர். இந்த மாநாட்டுக்கு ஜெயலலிதா வந்தால் உயிரோட போக முடியாது அப்படி என்று ஒரு சிலர் கோரிக்கையை வைக்கிறார். அந்த மாநாட்டுக்கு அம்மா அவர்களை நம்மளுடைய ஐயா நடராஜன் அவர்களும் அம்மையார் சசிகலா அம்மையார் அவர்களும் அம்மா அவர்களை தைரியமாக அந்த கடலூர் மாநாட்டுக்கு அழைத்து செல்கிறார்கள். மாநாட்டு மேடையிலே ஏறி அம்மா அவர்களையும் பேசவும் வைக்கிறார்கள். எல்லாரும் வாயை பொத்திட்டு கம்மன் இருக்காங்க. மக்கள் ஆரவாரம், ஒரே கொண்டாட்டம். அப்படி அம்மாவினுடைய அரசியலுக்கு முழு பக்கபலமாக இருந்தது யாருன்னா நம்மளுடைய சின்னம்மா அவர்கள். இப்போ அம்மா காலம் ஆயிட்டாங்க. ஆட்சி வந்து சின்னம்மாவுடைய கையில் இருக்கு. ரோட்டில் போகிற யாரையாவது கூட்டிகிட்டு வந்து இவன் தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர்னா எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வளவு ஒரு அங்கீகாரமும் ஒரு ஆளுமையும் சின்னம்மா கிட்ட இருக்கு. ஆனால் சின்னம்மா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் அப்படின்ட்டாங்க. இன்றைக்கு ஒன்றுபட்ட முக்குளத்தூர் சமுதாயத்து மக்களும் சின்னம்மாவின் மீது கோபம் எல்லாருக்கும். யாரை வேண்டுமானாலும் முதலமைச்சர் ஆக்கியிருக்கலாம், எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்கியது தவறு அப்படின்னு எல்லாரும் கோவத்தில் இருக்காங்க. இதே சின்னம்மா பெங்களூர்லேருந்து வரும்போது தமிழ்நாட்டில் யாருக்குமே இவ்வளவு பெரிய கூட்டம் கிடையாது. அவ்வளோ பெரிய கூட்டம். அந்த கூட்டத்தோட கூட்டமாக அதிமுக அலுவலகத்தில் போய் கதவை உடைச்சிக்கிட்டு உட்கார்ந்துருக்கணும். செய்கிறதுக்கு தவறிட்டாங்க. முக்குளத்தூர் சமுதாயத்தில் அதிமுக கட்சியின் கொள்கை தொண்டர்களாக இருந்து கொண்டிருந்த நிறைய பேர் இன்னைக்கு வந்து திமுகவுக்கு போயிட்டு இருக்காங்க. ஏன் விஜய் கட்சி கூடயும் போயிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியெல்லாம் போகக்கூடாது. இந்த முக்குளத்தூர் சமுதாயம் ஒரே அணியாக வர வேண்டும். அமைப்புகள் இன்னைக்கு வந்து நிறைய இருக்கு. இந்த எல்லா அமைப்புகளும் ஒரே கட்சிக்குள்ள வாங்க, ஒரே கோட்டுக்குள்ள வாங்க. அப்பதான் நம்ம ஜெயிக்க முடியும், வெற்றி பெற முடியும்னு தான் இன்னைக்கு நம்ம பவானி வேல்முருகன் வந்து அந்த கோரிக்கையை வைக்கிறார். அதே மாதிரிங்க ஒரு காலத்தில் தேவமாறு வந்து தெருவில் திமுக கரை கட்டிய வேட்டியை கட்டி கொண்டு போவதற்கு அச்சப்படுவாங்க. ஒரு கல்யாண வீட்டுக்கு போகணும்னா அந்த கல்யாண வீட்டு வாசலில் வச்சு தான் திமுகவுடைய கரை வேட்டியை கட்டி கொண்டு போவாங்க. ஆனால் அது இன்னைக்கு தலைகீழாக மாறிவிட்டது. இன்றைக்கு அதிமுகவுடைய கரை வேட்டியை கட்டி கொண்டு தேவமாறு வெளியில் போவதற்கே அச்சப்படுறாங்க. அதுக்கு என்ன காரணம்? எடப்பாடி பழனிசாமி. ஸோ அப்படி ஆய்விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் டிடிவி தினகரன் அவர்கள் தன்னுடைய என்ன கொள்கையை முதல்ல வைத்தாரோ அதே கொள்கையோடு பயணிக்க வேண்டும். தயவு செஞ்சு நீங்கள் யாரு கூடனாலும் கூட்டணிக்கு போங்க,
எடப்பாடி கூட கூட்டணிக்கு போனாலும் சரி, பிஜேபி கூட கூட்டணி போனாலும் சரி, ஆனால் போகும்போது சின்னம்மா அவர்களையும் ஐயா ஓபிஎஸ் அவர்களையும் சேர்த்து ஒன்றாக்கி ஒரே அணியாக போங்கள், உங்களுடைய கொள்கையில் மாறிவிடக்கூடாது அப்படி என்று தான் இன்னைக்கு பவானி வேல்முருகனின் கோரிக்கை. என்னுடைய கோரிக்கையும் இதுதான். நன்றி, வணக்கம்.